Hello friends, welcome back to our channel Techivings Technology. So நம்ம வீடியோல இப்போ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா placement details பத்தி பார்க்க போறோம். So இப்போ பாத்தீங்கன்னா OPTUM என்ற கம்பெனில ஓபனிங்ஸ் வந்திருக்கு for software engineering. So அந்த டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். So யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன பாஸ் அவுட் இயர் எலிஜிபிள், so எவ்வளவு salary package, லொகேஷன், so இந்த டீடைல்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியும். So நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் கால் லெட்டரும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கம்பெனி நேம் OPTUM, ஜாப் ரோல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இஸ் எலிஜிபிள். ஸோ ஈவன் பிஎஸ்சி பிகாம் 3 years ஆஃப் டிகிரி கேண்டிடேட்ஸ் கூட எலிஜிபிள் அண்ட் 4 years ஆஃப் டிகிரி கேண்டிடேட்ஸும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா 2018 to 2020 எலிஜிபிள். And salary package is 3 to 4 LPA. Job location is in Bangalore. So last date for application is still they didn't announce. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் டே வரைக்கும் டிலே பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் வரும். ஆன் ஈவன் உங்களுக்கு ஸோ ஓப்பனிங்ஸும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜு. இங்கே போயிட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்யூம்க்கு ஜஸ்ட்டு சூஸ் ஃபைல்னு கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தோடனே உங்களோட சிஸ்டமில் போயிட்டு உங்களோட ரெஸ்யூமை செலக்ட் பண்ணி ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் ஆகிடும். அண்ட் தென் கிவ் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் சென்ட் பண்ணோம். லைக் கவர் லெட்டர் ஆர் நீங்கள் ரெஃபரன்ஸு ஆர் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், லைக் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எடி ட்ரெயின்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ நான் ஜஸ்ட் இங்கே ரெஸ்யூம் மட்டும் அப்லோட் பண்ணுற ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதர் ரெஃபரன்ஸ் கவர் லெட்டர் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு தென் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ ஜஸ்ட் ஆல்ரெடி ஃபைல் அட்டாச் ஆகிருக்கா கேட்குறாங்க. ஓவர் ரைட் பண்ணுமா கேட்கணும். நோன் கொடுத்துடலாம். பிகாஸ் நம்ம கரெக்டாக தான் அட்டாச் பண்ணியிருப்போம். அண்ட் தென் லாஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் அபவுட் யூ, உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. லைக் உங்களோட நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருந்துச்சுன்னா உங்களோட மிடில் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. ஸோ அண்ட் தென் அவங்களோட டேலண்ட் கம்யூனிட்டியிலேருந்து உங்களுக்கு என்ன மெயில்ஸ், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரணுமான்னு கேட்குறாங்க மெயிலில். ஸோ நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே எஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் உங்களோட ஜெண்டரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேவ் யூ சர்வ்ட் இன் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸ், ஸோ நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் உங்களோட ரெசிடென்ஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ உங்களோட கண்ட்ரி அண்ட் தென் உங்களோட அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கிளியரான கரண்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பெர்மனண்ட் அட்ரஸ். ஓகேங்களா? பெர்மனண்ட் அட்ரஸ் கூட நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இதை இங்கே நான் பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்கல, பிகாஸ் உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸோ நீங்கள் என்ன நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு கான்ட்ராக்டட் பேஸில் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, லைக் மிலிட்ரி சர்வீஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நோ அண்ட் அந்த பாக்ஸில் என்ஏன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வர எல்லா கொஷின்ஸுக்குமே நோ தான் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது லைக் தியோலைட், ஸோ அதோட ரிலேட்டடான ஒர்க் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்களா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நோ கொடுத்துட்டு எல்லா பாக்ஸ்லையுமே என்ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? அண்ட் தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த 3 டியோலைட், பேக்கர், டெலி, ஸோ இதில் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துக்கோங்க.
அண்ட் தென் எல்லாமே இதுக்கு மேலே வர எல்லாமே வந்து நாட் அப்ளிகபிள் என்ஏன்னு தான் கொடுக்கணும். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஸோ யூ ஆர் ஆத்தரைஸ் டு ஒர்க் லீகலி இன் எனி கண்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ப்ராக்ஸ்லையுமே எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் கண்ட்ரி கோடு அதெல்லாம் கொடுக்கல மேண்டேட்ரியாக. ஸோ எனி எரர்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ஒரு ரெட் பாக்ஸ் பாப்அப் பாக்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா செக் பண்ணிக்கோட்டும். செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட் தான் மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் தேர்ட் ஸ்டெப் போயிருக்கு. தேர்ட் வந்து உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எஜுகேஷன் லெவல் கம்ப்ளீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டிகிரி கேட்குறாங்க, டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் அப்படி கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட எஜுகேஷன் டியூரேஷன் கேட்குறாங்க, ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் உங்களோட டியூரேஷன் கொடுங்க. ஸோ நான் இங்கே வந்து 2021 பாஸ்ட் அவுட்டுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட பாஸ்ட் அவுட் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ 4 இயர்ஸ் கால்குலேட் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஸோ கம்மிங் டு யர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷருக்கு வந்து என்டர் என்ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் என்ஏன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ரிலேட்டிவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தி எண்ட் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 4th ஸ்டெப் மூவ் ஆகிட்டோம். ஸோ 4th ஸ்டெப்பில் வந்து உங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஜஸ்ட் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கிவ் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். தென் சிக்னேச்சர் கேட்பாங்க. சிக்னேச்சரில் வந்து செலக்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே ஐஸ்வர்யான்னு கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ கிவ் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் தென் 6th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ அண்ட் சப்மிட். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் இட்ஸ் ராங்காக இருந்தால் நீங்கள் எடிட் ஆப்ஷன் போய் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிவ் சப்மிட். ஸோ ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தோடனே வியூ மை அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, நீங்கள் வியூ மை அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் லைக் ஸோ நீங்கள் 5 பேஜஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு எந்த டேட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, எப்போ இந்த போஸ்ட், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வியூ அண்ட் எடிட் சப்மிஷன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வியூ இமெயில்ஸ் வந்திருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதுதான் வந்து மை டேஷ்போர்ட். ஸோ இங்கே போயிட்டு தான் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில். ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அஃபிஷியல் லிங்க். ஸோ நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துடும். ஸோ வெப்சைட்குள்ளே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலி எனி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.